ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஆன்லைன் பிரவச்சனத்தில் 5வது வருஷம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதில் திருப்பாவை 4வது திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவையினுடைய தமிழின் அழகும் ஆண்டாளின் பக்தியும், அதில் இன்னைக்கு 6வது பாசுரம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கொழிய காலுச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரமானது முதல் 10 பாசுரங்களிலேயே ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடுறேன், கவலைப்படாதீங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு 8:35 முடிச்சிடுறேன். முதல் 10 பாசுரங்களில் முதல்ல யார் யாரெல்லாம் எழுந்திருக்கலையோ நோன்புக்குன்னு கூப்பிடுறா, எழுந்திருக்காதவாளை தட்டி எழுப்புறா. கிருஷ்ணானுபவம் உங்களுக்கு கிடைக்கணும், நான் மட்டும் அதை தனியே அனுபவிச்சிடக்கூடாது, நீங்களும் வாங்கோ அப்படின்னு எழுப்புற எல்லாரையும். இப்போது எழுப்பச்சே அந்த சில பேருக்கு தூக்கம் அப்படியே சொக்கிண்டே வரும். இருப்பினா இன்னொரு 5 நிமிஷம், இன்னொரு 10 நிமிஷம், இன்னொரு 15 நிமிஷம் சொல்லி திரும்ப திரும்ப படுத்துகிட்டே இருப்போம். நம்மளுக்கே அலாரம் வச்சுட்டு எழுந்திருக்கணும்னு நினைப்போம். 3 மணிக்கு அலாரம் வச்சா 3 மணிக்கு அடித்த உடனே 3:05 3:10 எழுந்தால் போகிறோம் அப்படின்னு தோணும். அதுதான் மகிமை, அந்த தூக்கத்தினுடைய மகிமை அதுதான். யாரோ ஜாயின் பண்ணுறதுக்காக இது பண்ணுறார், அதுதான். அதனால அந்த மகிமை பெறணும், அனுபவிக்கணும் அப்படின்னா அதை ஒரு தனி தெரியல, அது ஒரு தனி அனுபவம். 2வது, இவ எப்போ எழுப்புறாளாம் கோதை, எல்லாரும் எழுந்திருக்கும். நம்ம ஆற்றுல குழந்தைய எழுப்பினா எப்படி எழுப்போம்? டேய் வாசல்ல யாரோ போறாடா, மாடெல்லாம் வந்துடுத்து, வந்து பாரு, சீக்கிரம் பாரு, உனக்கு பிடிச்சிருக்கு, வந்து பாரு. குப்பைக்காரன் கூட வந்துட்டான், மணி 9 போகிறது, சீக்கிரம் வா, இப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஆளை எழுப்புறா இல்லையா? ஆனால் அவ எப்படி எழுப்புறாளாம் ஆண்டாள் அப்படிங்கிறத சொல்றார். பாகவத கைங்கரியத்தை பற்றி இது விளக்குறது. அந்த இதுவை நம்ம அதாவது எப்படின்னா, சந்தியாவந்தனம் பண்ணிட்டு பகவான் அந்த பிரணவத்தினுடைய உள்பொருள், சந்தியாவந்தனத்தினுடைய உள்பொருள் இருக்குல்ல, 24 எழுத்துக்கள் கொண்டது, அது முழுதுமே பிரணவத்தினுடைய பொருளாக விளங்கக்கூடியது. அதில் யோகிகளும் முனிவர்களும் எப்படி அதை உள்வாங்கிக்கிறார். இந்த பிரகிருதியில சம்பந்தத்தில் வரக்கூடிய மமக்காரங்கள் அகங்காரங்கள், அதாவது அகங்காரம் மமக்காரம் அப்படின்னு சொல்லுவாள். அகத்தில் இருக்கக்கூடிய பற்று, புறத்தில் இருக்கக்கூடிய பற்று, இந்த 2ஐயுமே விட்டாதான் காம குரோதங்களை விற்று அனைத்து விதமான குற்றங்களையும் விடுத்து அடியார்கள் இந்த உலகைக்கு நாம் ஒரு ஆபரணமாக இருக்கணும், பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும் அப்படின்னு எழுந்திருக்கிறதுக்காக இருக்காளாம். அப்படி இதை இதைதான் சொல்றார். இவற்றால் மனம் தெளிவாயாக, எப்படி சொல்றார் அவர் ஆழ்வார், அகங்காரம் அமகாரங்களை போக்கி காமக்ரோதாதிகளான குற்றங்களையும் அடியவருக்கு தவிர்த்து உலகை பாதுகாப்பவனை சிந்தனை செய்கின்ற ஆதிகாரணத்தை தியானித்து அவன் திருநாமங்களை சொல்லுவதையும் செவிகுளர கேளுங்களேன் அப்படின்னு ஆண்டாள் பாவிக்கிறாளாம். ஒரு அற்புதமான பாசுரம் இது. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையின் கோயிலில். புள்ளும் சிலம்பினகான் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், பறவைகள் சப்திக்கின்றன. அப்படின்னா பறவைகளுக்கு தலைவனான கருடன் எழுந்து வந்துட்டார், கருடன் எழுந்தருடுகிறார் அப்படிங்கிறாராம். அந்த சிலம்பினை நீ பார்ப்பாயாக, கண்டு அந்த நீ அதை அனுபவிப்பாயாக அப்படின்னப்போ சில பேருக்கு இதனால் தவம் கிடக்கிறானுங்க. திருச்செந்தூர் போனாலோ அல்லது கன்னியாகுமரி போனாலோ அந்த விடியல்ல சூரியன் உதிக்கிறது, உதய சூரியனை பார்க்கணும் அப்படின்னு தவம் கிடங்குறான். சூரியன் உதயமானத்துக்கு முன்னாடி அங்கே போய் நின்றுட்டு அந்த சூரியன் அருணோதயம் வரைச்சவே அங்கே நின்றுடுவா, நின்றுட்டு அந்த சூரியன் உதயத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி நீ எழுந்துரு. எந்த சப்தங்கள் கேட்கறது, அந்த சப்தங்களை பற்றி நம்ம விரிவாக இன்னொரு பாசுரத்தில் பார்க்கலாம்.
சப்தங்களை பற்றி விரிவாக இன்னொரு பாசுரத்தில் பார்க்கலாம். அந்த சப்தங்கள் என்னென்ன இருக்குது, ஏன்னா கார்த்தால 3:30 மணிக்கு ஒரு சப்தம் வரும், 4:30 மணிக்கு ஒரு சப்தம் வரும், 5:30 மணிக்கு ஒரு சப்தம் வரும், 6 மணிக்கு ஒரு சப்தம் வரும், அருணோதயத்தில் ஒரு சப்தம் வரும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சப்தங்களை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது. கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்களேன் ப்ளீஸ். என்னால் போட முடியாது, ஜூம் இல்லை, இதனால் மியூட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ், மியூட் போட்டுக்கோங்க. கேட்குறதா நான் சொல்கிறதே இல்லை, டிவியே பார்த்துட்டு இருக்கல, கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்களேன் ப்ளீஸ். தேங்க்யூ. அதாவது அந்த கோவில் இருக்கு இல்லையா, புல் அரையன் கோவில், அந்த அரையனுடைய கோவிலில் இருக்கக்கூடிய வெண்மையான சங்கம் காலங்காலத்தால் ஒதிக்கிறதே. அந்த காலத்தில் இந்த காலத்தில் ரெக்கார்ட் போடுறா இல்லையா மார்கழி மாதத்தில், அந்த மாதிரி அந்த காலத்தில் சங்கு ஒலி வருமா, அந்த சங்கம் ஒலிக்கிறதே. அந்த சப்தம் உன் காதில் கேட்கலையா, சீக்கிரம் ஏந்திரேன், அனுபவம் இல்லாத பெண்ணே சீக்கிரம் ஏந்திரேன் அப்படிங்கிற. அதில் அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறா, வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டலையோ. சாதாரணமான சப்தம் இல்லை, அது பெரிய சப்தம். அரவம் அப்படின்னா 2 விதமான மீனிங் இருக்குது. அரவம்னா சப்தம்னு ஒரு அர்த்தம், அரவம்னா பாம்புன்னு ஒரு அர்த்தம். அரவம்னா ஆயில்யம்னு ஒரு அர்த்தம். ஆயில்ய நட்சத்திரம், லக்ஷ்மணன் பிறந்தது ஆயில்ய நட்சத்திரம் தான் இல்லையா. வெள்ளை விழி சங்கின், விழின்னா ஓசை, விழித்தல்னா சொல்லுதல். மலையாளத்திற்கு அவளுக்கு தெரியும், விழி என்ன விழிக்கிற என்ன பறையிற அப்படின்னா, பறைதல், விழித்தல், சொல்லுதல், புலம்புதல், இது எல்லாமே ஓசை என்ற வெளிப்பாடுகள், வாயிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடுகள். நாம் என்ன வேற்றுமை இருக்குது. விழித்தல் அப்படின்னா வெறும் ஓசை மட்டும் இல்லை, ஒருத்தனை கூப்பிடுறதுக்காக. பறைதல்னா நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள், விழித்தல்னா ஒருத்தனை கூப்பிடுறதுக்காக சொல்லக்கூடியது. வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டலையோ, வெள்ளை வெள்ளைன்னு இருக்கக்கூடிய சங்கினுடைய பெரிய அரவம், சப்தம் கேட்கலையோ. மறைமுகமாக என்ன சொல்றா, பகவான் சயனிஷன் இருக்கா இல்லையா, அந்த பாம்பு யாரு, நாகராஜன், அங்கே இருக்கக்கூடிய சேஷ சயனத்திலே ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் வீழ்ச்சின்னுட்டா அவனுடைய சப்தம் உனக்கு கேட்கலையா அப்படிங்கிற சொல்ல. மனத்தினோ, இதைத்தான் இந்த தீவிழி அப்படிங்கிறத, விழி அப்படிங்கிற சப்தத்தை ஆழ்வார் சொல்வார். மனத்தினோர் தூய்மை இல்லை, வாயினோர் இன்சல் இல்லை, அதில் சொல்லி வச்சு சினத்தினால் செத்தம் நோக்கி தீவிழி விழிவின் வாழா அப்படின்னு சாதிப்பார். அந்த விழி அப்படின்னா ஓசை அப்படிங்கிறது. அரவம், பேரரவம், சாதாரண அரவம் இல்லை, இது பெரிய அரவமாக உன் காதில் கேட்கலையா, சீக்கிரம் ஏந்திரேன், எவ்வளோ பேர் கத்திட்டு போறா, நான் எவ்வளோ தடவை நான் கூப்பிடுறேன், கொஞ்சம் ஏந்துக்கோயேன் அப்படின்னு சொல்றா இல்லையா. அதை தான் சொல்றார் இவர். பேரரவும் கேட்கலையோ. அதுக்கு அடுத்து என்ன சொல்றா, பிள்ளாய் எழுந்திராய், சீக்கிரம் ஏந்திரு பிள்ளாய். someone wants to call, join the call, தெரியல யாருன்னு. பிள்ளாய் எழுந்திராய், பிள்ளாய் எழுந்திராய் அப்படிங்கிறா. சீக்கிரம் ஏந்திரு, சீக்கிரம் ஏந்திரு. இருக்கிறதே 3 பேர், இல்லை இன்னொருத்தர் வேலை ஜாயின் பண்ணோன்னா எத்தனை மணிக்கு, இப்போ மணி என்ன 8:15 மேலே, 8:10 மேலே ஜாயின் பண்ணோன்னு ஆசைப்படுறா பாருங்க. இதில் எப்படி இந்த பாயிண்ட் இருந்துச்சே, ஜாயின் பண்ணால் கூட அழுத்தினா கூட அது ஜாயின் ஆக மாட்டேங்கிறது. இதில் இருந்தால் நல்லா இருக்கும், ஜூம்லேயே இருந்தால். அதற்கு அடுத்தது சொல்கிறா, கள்ளச்சகடம் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. பேய்முலை நஞ்சுண்டு நிறைய தரம் நாம் இதை கேட்டிருக்கோம். யார், முதல்ல பூதனா. பகவான் பார்க்கணும், 2 இதிகாசங்கள், ஒன்று ராமாயணம், இன்னொன்று மகாபாரதம். இந்த 2 இதிகாசங்கள்லையும் பகவான் முதல்ல சம்ஹாரம் பண்ணது ஒரு பெண்ணை தான். ராமாயணத்தை முதல்ல சம்ஹாரம் பண்ணது தாடகி, இதில் சம்ஹாரம் பண்ணது பூதனை. அந்த பூதனையினுடைய விஷயமா பாகவதம் சாதிக்கிறது. விபுத்தியதாம் பாலக மாரிக கிரகம் சராசரத்து ஆத்மாய நிமீலித க்ஷணஹ அனந்தம் அரோபயத் அங்கம் அந்தகம் யதா உரகம் சுத்தம் அபூதி ரஜ்ஜுதி. அதாவது அண்டசராசரத்துக்கெல்லாம் அதீதமாக, அதற்கெல்லாம் நாதனாக விளங்கக்கூடிய கிருஷ்ணன் இவ பூதனை என்ன பண்றா தெரியுமா. இதை முதல்ல அந்த பாம்புன்னு ஒரு நம்ம மடியில போட்டுக்கிறோமே, என்ன இது மடியில போட்டுட்டாலாம். ஒரு பாம்பை எடுத்து மடியில கயறுன்னு நினைச்சுன்னு மடியில போட்டுட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கா பகவானை எடுத்து பூதனையானவள் தன் மடியிலே சுமத்தி கொண்டிருப்பது அப்படின்னு சொல்றார். அது தெரியல, என்ன பண்றோம் என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இதற்கு அடுத்தது வரக்கூடிய ராட்சசாலாவது முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இல்லையா. ஐயோ பூதனை போனா போயிட்டா, அடுத்து இன்னொருத்தர் போனா போயிட்டா, நீ போறியே பார்த்துக்கோ அப்படின்னு யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பா. கம்சன் என்னதான் சொன்னாலும் அந்த இன்ஃபர்மேஷனுக்கு சான்ஸே கிடையாது பூதனை கிட்ட. ஏன்னா இவதான் ஃபர்ஸ்ட் மேடன் அட்டம்ப்ட்.
அதனால அவளுக்கு தெரியல என்ன பண்ணணும் என்ன பண்றதுன்னு தெரியல, எடுத்து மடியில போட்டுக்கிறா. அதான் பாகம் சொல்றது அரோபயது அங்கம் அந்தகம். கண்ணு கட்டிண்டு கண்ணை மூடின்ட்டானா. ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சு போச்சு நாம எடுத்து மடியில போட்டு இருக்கிறது பரமாத்மா அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய கிருஷ்ணன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கண்ணை மூடின்ட்டானா அப்படின்னு சாதிக்கிறது பாகவதம். அப்படிப்பட்ட பேய்முலையினுடைய நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கொழிய காலோச்சி அப்படிங்கிறார். கள்ளச்சகடம் அப்படின்னா சகடாசுரன். இந்த சகடாசுரனை பற்றியும் ரொம்ப அருமையாக பாகவதம் சாதிக்கிறது. என்ன சொல்ற, பூதனையினுடைய வதத்திற்கு பின்னாடி வரக்கூடியது ஜன்ம ரக்ஷக யோக நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றார். ஜன்ம ரக்ஷக யோக நிகழ்ச்சியாம். அதற்கடுத்து வரக்கூடியது அத்தனையுமே இந்த சகடாசுர வதத்துக்கு முன்னாடி பூதனாவதம். அந்த பூதனாவதத்தை சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிப்பார். ஆன்னாய கந்தி ருதித ஸ்புரித அதர ஓஷ்டம் ஆஸ்ராவிலேக்ஷணம் அனுக்ஷணம் அந்தஹாசம் கோபால டிம்ப வபுஷம் குஹனா ஜனன்யா பிராணஸ்தனந்தியம் அவைமி பரம் புமாம்சம். அதாவது இந்த வஞ்சனை தாயாய் வந்த பூதனை அப்படிங்கிற குஹனா ஜனன்யா வஞ்சனை தாயாக வந்தாளாம். எப்படி வந்தாள்? வஞ்சனை தோய்ந்த நெஞ்சுடன் வந்தவள் பூதனை என்பவள். அவள் பிராணஸ்தனந்தியம் உயிரை பருகிடும், அவளுடைய உயிரை சேர்த்து பருகிட்டாலாம் பகவான் அப்படின்னு சாதிக்கிறார். இது என்ன சொல்றானா, அந்த பகவான் சேர்த்து பருகிச்சே இந்த வேதத்தினுடைய மனம் வீசலாம். யாரு? வேதாந்தேசிகன் சொல்ல அந்த அழக சொல்ற. என்ன அழக, பகவான் பூதனுடைய பாலை சாப்பிடச்சே அவளுடைய உயிரையும் சேர்த்து சாப்பிடச்சே கூட அங்க வந்து வேதத்தினுடைய மனம் வீசுறதே அப்படிங்கிறார். அந்த வேதத்தினுடைய மனம் வீசுற அந்த இதுவே அழுகையால துடிக்கிற போது மேலுதடு கீழுதடு அசையறதாம். கண்டிக்கிறார், அப்படியே கலங்கராளாம் பூதனை. அவளுக்கு பாதி தெரியுது பாதி தெரியல. ஏன்னா பகவானுடைய கரங்கள் படுறது இல்லையா, அவளுக்கு உணர்ச்சி இருக்கணும் இல்லையா. இவ ஒரு அரக்கியா இருந்தாலும் ராட்சசியா இருந்தாலும் பகவானுடைய திருக்கரங்கள் படைச்சே தன்னைத்தான் அறிதல் அப்படிங்கிறது. அதே மாதிரிதான் சகடாசுரனுக்கும் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்படிங்கிறது. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வைத்தனை. வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வைத்தனை அப்படின்னா ரொம்ப காலங்காத்தால தூங்கி கொண்டிருக்கக்கூடியவன். வெள்ளத்து அரவில். வெள்ளம் அப்படின்னா பார்க்கடல். பார்க்கடலிலே அரவு. அரவுன்னா நான் முதலே சொன்ன மாதிரி பேரறவும் கேட்டலையோன்னா அரவம்னா ஓசைன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பாம்புன்னு ஒரு அர்த்தம். பாம்பினை பாம்பனையாய் இருக்கக்கூடியவன். வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை. அவன் தான் அந்த உலகத்துக்கெல்லாம் வித்தாக விளங்கக்கூடியவன். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அந்த வித்தினை யார் எடுக்கிறாளாம்? உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படிங்கிறார். வெள்ளத்தரவில் அப்படின்னா இன்னொன்னு வெள்ளம் அப்படின்னா வெள்ள விளையேன்னு இருக்கக்கூடியது. வெள்ள விளையன்னு இருக்கக்கூடியது என்னது? மனசு. ஏன் அந்த மனசு வெள்ள விளையன்னு இருக்கான்? யாருக்கு? முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும். அவ எப்ப பார்த்தாலும் பகவானையே சிந்தனை பண்ணிட்டே இருக்காளாம். முனிவர்களும் யோகிகளும் வேற சிந்தனையே கிடையாது அவளுக்கு. ஒரே ஒரு சிந்தனை பகவான் மேல இருக்கக்கூடிய சிந்தனை தான். பகவானையே சிந்தனை பண்ணிட்டே இருக்காளாம். அதனால வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை. அந்த சமயத்துல அதையே நினைச்சுண்டு உள்ளுக்குள்ள பகவான் வித்து பகவான் உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிறதையே நினைச்சுட்டு இருக்கக்கூடியவர்களாக, அப்படியே தன்னை மறந்து இருக்கக்கூடியவர்களாக, துயில் அமர்ந்து. துயில் நம்ம படுத்துட்டு தானே பண்ணுவோம். துயில் அமர்ந்துங்கிறதுனால இந்த இடத்துல பகவானுடைய எண்ணம் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால முனிவர்களும் யோகிகளும் வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்து அப்படின்னு சாதிக்கிறார் ஆச்சாரிய புருஷர்கள். முனிவர்களும் யோகிகளும். முனிவர் அப்படின்னா யோகம் அப்படின்னா யோகம் செய்யக்கூடியவர்கள். முனிவர்கள்ல முனிந்து செய்யக்கூடியவர்கள். யார் திரும்பி திரும்பி இது பண்ணிட்டே இருக்கா? வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும். உள்ளத்து கொண்டு அப்படின்னா யோகம் பண்றது. அஷ்டாங்க யோகம் முதலிய பல யோகங்களை செய்தவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட உபாயம் தியானம் யோகம் இது எல்லாமே உபாயம் தியானம் யோகம் இது எல்லாமே யோகம் உனக்கு அடிச்சிருக்குப்பா. என்னது அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு சொல்லல, யோகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா மற்ற சிந்தனைகள் இல்லாம நாம பகவானையே சிந்திச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு யோகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. யோகம்னா லக்குன்னு சொல்றோம் இல்லையா, லக் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இருந்தாலும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும்
முனிவனாயிருந்தாலும் லோகார்த்தத்திலே இருக்கக்கூடிய மோட்சம் கிடைக்கும். என்னது அவ யோகி அப்படின்னா என்ன யூஸ் பண்ற? மோட்சத்தை நினைக்கிறா. சதாசர்வ காலமும் மோட்சம் நமக்கு கை கூடணும், மோட்சம் நமக்கு சித்திக்கணும் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் மோட்சத்தை நினைச்சு கொண்டு இருக்கக்கூடியவர்களாக மெல்ல எழுந்து அரியன்ற பேரரும். இதான் சொல்றாரு. அவ அவசரப்படுறதே இல்லையா. மெல்ல எழுந்து அரியன்ற பேரரும்னா நான் ஒரு வாரம் சொன்னேன். ஏன்னா வயசாயிடுது. கிட்டத்தட்ட நம்ம முனிவர்கள் யோகிகள்லாம் தவத்தில் உட்கார்ந்தாலும் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் தவத்தில் இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம துருவன் தவம் பண்ணதை பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய எல்லாவற்றையும் சுருக்கிக் கொள்வார்கள். தான் சாப்பிடக்கூடியதுலேருந்து உலக தேவையானதுலேருந்து ஒன்று ஒன்றா சுருக்கின்றுவார். அதனால் தவம் பண்ணிச்சே 1 வாரம் 10 நாள் 20 நாள். நாம் ஒன்றும் இல்லை சுவாமி. 60 வயசானவாளுக்கு ராத்திரி படுத்துன்ட்டு கார்த்தால ஏந்திருக்கச்சே டக்குன்னு ஏந்திருக்க முடியல இல்லையா. ஏந்து உட்காந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்மளை ஆசுவாசப்படுத்திட்டு கையை காலெல்லாம் அப்படியே கொஞ்சம் அசைச்சுண்டு அதுக்கப்புறம் ஏந்தாதான் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவசரப்பட்டு ஏந்துட்டோம்னா என்ன ஏந்திருக்கக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறா. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவாள்லாம் ஏந்திருக்கக்கூடாது, அவசரமாக ஏந்திருக்காதீங்கோ, நிதானமாக ஏந்திருக்கோ, நீங்கள் அவசரப்படாதீங்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறா. அட்வைஸ் பண்ணுறவாளை என்ன பண்ணாலும் அது உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும். அதையெல்லாம் சாதாரணமாக உள்ளம் வந்து பிளெயினாக இருக்கான். முதல்ல பிளெயினாக இருக்குது. அதில் நம்ம உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். எந்த எண்ணத்தை சேர்த்துக்கிறோம்? பகவானுடைய எண்ணத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு கப்பு இருக்குது. அந்த கப்பு இருக்குச்சே பார்த்தேன்னா அதில் ஒன்றுமே இல்லை. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாள். ஆனால் அதற்குள்ளே காற்று இருக்குது இல்லையா. நம்ம தீர்த்தத்தை சேர்க்குறோம். தீர்த்தத்தை சேர்க்கறச்சே என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்தம் சேர்ந்து இருக்கக்கூடிய காற்று வெளியேறுறது, நீர் அடைச்சிக்கிறது, தீர்த்தமானது எடுத்துக்கொள்கிறது. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள பலவிதமான எண்ணங்கள் இந்த உலகத்தில் உள்ளுக்குள்ள மனசில் இருக்க முனிவர்களுக்கும் யோகிகளுக்கும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தவம் பண்ணி பெருமாளுடைய சிந்தனையை தான் சேர்த்துண்டு அப்படிப்பட்டவா என்ன பண்ணுறாளாம்? கொஞ்சம் கொஞ்சமாக பெருமாளுடைய சித்தமாக ஆயிடலாம். பெருமாளுடைய எண்ணமே அவளுக்கு முழுமையாக இருக்காம். எதற்காக? மோட்சம் ஒன்னே அவளுடைய எய்ம். அதுதான் அவளுக்கு தேவையானது. அதனால மற்றவாளுக்கு அந்த சிந்தனையே கிடையாது. இப்படிப்பட்டவா நம்ம வயசானவாளுக்கு எழுந்திருக்க முடியாது எப்படி தோணுறதோ அந்த மாதிரி முனிவர்கள்லாம் இப்போ சப்ளாங்கான போட்டு உட்காந்துக்கிறா, அல்லது பத்மாசனத்தில் உட்காந்துக்கிறா, இல்லை சாதாரணமாகவே உட்காந்துக்கிறா. ஒரு 6 மாதம் 8 மாதம் 1 வருடம் 2 வருடம் 10 வருடங்கள் அந்த முனிவர்கள் யோக சித்தியில் இருக்கச்சே அவள் டக்குன்னு எழுந்திருக்க முடியாது. இந்த ரீகெய்னிங் பவர் அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கச்சே தெரியும். ஒன்றுமே நம்ம யோகம் பண்ணிச்சே தியானம் பண்ணிச்சே எல்லாம் தெரியும். ரீகெய்னிங் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் தியானத்தில் விளக்கக்கூடிய வழிமுறைகள். அந்த சமயத்தில் நம்மளால் டக்குன்னு எழுந்திருக்க முடியாது. அவள் என்ன மெல்ல எழுந்து அரி அப்படின்னு சொல்லுவாளாம். என்ன பண்ணுவாங்க? மெதுவாக எழுந்திருப்பா. மெதுவாக எழுந்து அரி என்ற பேரரவம். அரி என்று எதுக்காக சொல்கிறா? மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம். ஏன் சுவாமி இவன் மெல்ல எழுந்திருக்கா? அவன் மெதுவாக தானே சொல்லணும். அவன் ஏன் சப்திக்கணும் இல்லையா? முதல்ல நம்ம ஒரு வயசானவா இருக்கும், யங்க பிளட்டாக இருந்ததுன்னா டக்குன்னு எனர்ஜெட்டிக்காக எழுந்துருவோம். வயசாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரெஜுனுவேட் ஆகணும்னு சொல்லுவா இல்லையா? அதுக்கு டிலே ஆகுது. அந்த ஏந்திருக்கச்சே நம்மளை நாமே கையை தேய்ச்சிக்கிறது, காலை இது பண்ணிக்கிறது, கொஞ்சம் சூடு ஏற்றிக்கிறது, இப்படியெல்லாம் ஒரு 2 நிமிடங்கள் 3 நிமிடங்கள் கழித்து ஏந்திருந்து வாயை பெருக்கிச்சே. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நாம் வந்து சென்னையிலையோ திருச்சியிலையோ ஸ்ரீரங்கத்திலையோ கன்னியாகுமரியிலையோ அல்லது பாம்பேலையோ உட்காந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. சப்போஸ் நார்த்தில் காசியில் உட்காந்துருக்கா, காசிக்கு மேலே கயாவில் உட்காந்துருக்கா, அதற்கு மேலே பத்ரிநாத் கேதார்நாத் இருக்கிறவாள் நினச்சி பாருங்கோ. அவள் ஏந்திருக்கணும்னா குளிர் காலத்தில் படுத்துட்டு இருப்பா போச்சுண்டு. இவள் ஏந்த உடனே அப்படியே எழுந்து ஓட முடியாது. தன்னைத்தானே சுதாரிச்சுக்கிறதுன்னு சொல்லுவாள். கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்து தன்னைத்தானே நிதானித்து சுதாரித்து கொள்ளுது. அவள் என்ன பண்ணுவா? ஏந்து மெதுவாக வாயை பிரிப்பாள். பிரிக்கச்சு பகவானுடைய திருநாமம் வாயிலே வரணும் அப்படிங்கிறதுனால மெல்ல எழுந்து ஹரி என்ற அந்த ஹரி சிலவே என்ன சொல்லுவா? அந்த வண்டியை விட்டு வெளில ஒரு க்ஷேத்திரம் கிளம்பிச்சவே, வெளியில் தினந்தோறும் கிளம்பிச்சவே கேசவாய நமகான்னு சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னுவா.
கேசவாய நம, மாதவாய நம, பகவானுடைய திருநாமத்தை சொல்லி அதில் ஸ்பெசிஃபிக்காக கேசவாய நம அப்படிங்கிற திருநாமம் ரொம்ப உசத்தியான திருநாமம் அப்படின்வா. அந்த மாதிரி ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு ஏந்திருந்தாள்னா அவள் அந்த பேரறவை உண்டாக்குறோம். ஏன்னா சாதாரணமாக சொல்லக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா, இதோ பாரு, நான் எழுந்து 3 நிமிஷம் ஆகிடுது, நான் ஹரின்னு சப்தம் சொல்கிறேன். அந்த ரூமில் ஒரு 15 பேர் இருப்பா, 4 பேர் இருப்பா, மற்ற எல்லாருக்கும் கேட்கணும், எல்லாரும் ஏந்திருக்கணும், எல்லாரும் பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும், எல்லாரும் ஏந்து எங்கே போகணும், நோன்பு நோக்க கோயிலுக்கு போகணும். அதனால நான் எழுந்த உடனே உன்னை வந்து எழுப்புவதற்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், முதல்ல வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டு அந்த அரவம் இருக்கு இல்லையா, சப்தம், அந்த சப்தத்தை உண்டாக்கணும். அது எந்த மாதிரி சப்தம், நல்ல சப்தமா இருக்கணும், ஹரி என்ற சப்தமா இருக்கணும். ஹரி 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 அப்படிங்கிற பெரிய சப்தத்தை உண்டாக்குதல் அப்படிங்கிற இதுல முனிவர் அப்படின்னா, முனிதல் அப்படின்னா பகவனுடைய குணானுபவத்தை தன்னுள்ளே முனிபவன். முனிபவன் அப்படின்னா முடிச்சு போடுபவன் அர்த்தம். முனிபவன்னா கோவித்தல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. முடிச்சு போடுபவன் பகவனுடைய குணானுபவத்தை தன்னுக்குள்ளே பூட்டி வைப்பவன், முனிந்து பூட்டி வைப்பவன் அப்படின்னு சொல்றார். யோகிகள் அப்படின்னா யாரு, பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டவர்கள். அடுத்தது வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டல். இதுல புல்லறையின் கோயிலில் அப்படிங்கிறார். புல் அப்படின்னா முதல்ல பார்த்தோம் வைனதேயன், அதாவது கருடாழ்வார் அப்படின்னு அவனுடைய கோவிலில். ஏன்னா பெருமாளை நம்ம எந்த கோயிலில் போனாலும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கருடாழ்வார் சன்னதி இருக்கும். அந்த கருடாழ்வாரை சேவிச்சுட்டு தான், ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு தான், வைனதேயன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பெருமாள்கிட்ட போய் சேவிக்கணும். அந்த மாதிரியான ஒரு எண்ணம். ஏன்னா பெருமாள் பெருமாளை தினசேர்த்திருக்கலாம், வேற ஒரு ஸ்திதியில் இருக்கலாம், அதெல்லாம் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவாலபாலர்கள், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடியவன் வைனதேயன். 2 பேர் தான் திருசூரிகள் எல்லாம் தெரிஞ்சவா. 2 பேர், ஆதிசேஷன், இன்னொன்று வைனதேயன். அவன் எங்க இருக்கக்கூடிய புல்லறையின் கோயிலில். அப்படின்னா கோன்னா அரசன்னு ஒரு அர்த்தம். நம்ம உலகத்துக்கெல்லாம் அரசனாக விளங்கக்கூடியவன் யாரு, தலைவனாக விளங்கக்கூடியவன். புல் அறையில் அந்த புல்லுக்கே தலைவனாக விளங்கக்கூடிய பெருமாளுடைய கோவிலுக்கு நாம் போகும்போது என்ன பண்ணணும், மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் சாதாரணமாக எழுந்து அந்த பகவானுடைய திருநாமத்தை சொல்லணும், சப்திக்கு சொல்லணும். ஏன்னா சாதாரணமாக கேட்டு பாருங்களேன். இப்போ அதுக்காக தான் பெரியவா சொல்றாரு, நல்ல விஷயங்களை சொல்லு, நல்ல விஷயங்களை சொல்லு, நல்ல விஷயங்களை சொல்லு. இப்போ நல்ல விஷயங்களை சொல்லச்சே வாய் சொல்லச்சே காது கேட்கணும். அது டபுள் என்ட்ரி அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி டபுள் என்ட்ரி ஆயிடுறது. நல்ல விஷயங்களை சொல்லச்சு ஒன்று நமது வாய் சொல்லுகிறது, மனம் அப்பொழுது சொல்ல வைக்கிறது. அடுத்தது அதே மனம் திரும்பவும் அந்த சொன்ன சப்தத்தை, அந்த ஹரி என்ற பேரரவத்தை காதால கேட்கிற போது திரும்பவும் அந்த சப்தத்தை மனம் ஏற்றுக்கொள்கிறது. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுது. மனதிலேருந்து உற்பத்தியானது வாய்க்கு வந்து வாய் சப்தமாகி அந்த சப்தம் காதுக்கு போய் திரும்ப மனதுக்கு போகச்சே ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆச்சுன்னு நம்மளுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட். எப்பயுமே ரெஃப்ரெஷிங் நீங்கள் பார்த்தேன்னா ஒரு சைக்கிள் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட் செஞ்சுக்கிறோம். அந்த ரெஃப்ரெஷிங் எப்படி வந்துடுது, ஹரி என்ற பேரரவத்தை நாம் வாயாலை சொல்லி சப்தத்தோடு சொல்லி நாம் கேட்டு, நாம் மட்டும் கேட்கல, அங்கே தூங்கிட்டு இருக்கிறவா அத்தனை பேரும் கேட்குற. யாரு, ஆண்டாள் வந்து எழுப்புறா எல்லாரையும். எப்பா நீங்கள் வந்து 100 பேர் படுத்துட்டு இருக்கேன், நான் இங்கே முதல்ல ஆளை எழுப்புறேன், ஒவ்வொருத்தரையா நான் எழுப்பி அழிச்சின்னு போகிறதுக்குள்ளே, நோன்பு நோக்கிறதுக்கு அழிச்சின்னு போகிறதுக்குள்ளே விடிஞ்சே போயிடும் இல்லையா. அந்த மாதிரி இல்லை, நான் முதல் ஆள் எழுப்பச்சே 2வது ஆள் எழுப்புறதுக்கு முன்னாடி முதல் ஆள் எழுந்திருப்பேன் இல்லையா. நீங்கள் ஹரின்னு சப்தம் பண்ணேன்னா பக்கத்தில் இன்னும் ஆஹா பக்கத்தில் படுத்த சுவாமி எழுந்துட்டேன்ப்பா அப்படின்னு அந்த சப்தம் கேட்ட உடனே இப்போ நாம் என்ன பண்ணுறோம், அலாரம் வச்சுருக்கோம். அலாரத்தினுடைய சப்தம் கேட்ட உடனே நம்ம மனசு டக்குன்னு அடித்து எழுந்திருக்கிறது இல்லையா. அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிறவா நம்ம சப்தம் கேட்டு ஹரின்னு சப்தம் கேட்டு எழுந்துருவாங்க. இப்படி இந்த கயிறு திருச்சிக்கு கடைசி வரைக்கும் போகிறது இல்லையா, அந்த மாதிரி அத்தனை பேரும் எழுந்துருவா. எல்லோரும் நோன்பு நோக்க வாருங்கள் அப்படின்னு ஆண்டாள் கூப்பிடுறார். இதில் ரொம்ப வித்தியாசமான பாசுரமாக இருக்கக்கூடியது. இதில் முக்கியமாக அனுபவிக்க முறை அப்படின்னு சொல்கிறா. ஒரு சின்ன வார்த்தையை நான் சொல்கிறேன்.
துணை வேண்டி இருந்தாலும், அதாவது கிருஷ்ணானுபவத்திலே இழியும் போது, கிருஷ்ணானுபவத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது கால் ஆழ்ந்து நெஞ்சு அழிந்து கண் சுழலும். அப்படியே அந்த நீங்கள் பஜனை பாடச்சே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பஜனை ஆரம்பத்தில் ஒன்றுமே தெரியாது. அந்த பஜனையினுடைய செகண்ட் ரவுண்டு கொஞ்சம் பீட்ஸ் அதிகமாக போயிட்டே இருக்கும். டக்கு 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 டக்குன்னு இன்க்ரீஸ் ஆச்சு. நம்மளையே அறியாத நம்ம மனசு தாளம் போடும், கை தாளம் போடும், கால் தாளம் போடும். அப்படியே அந்த ஈடுபாடு அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ என்ன நடக்கிறதுன்னு சரியாதான் கண்ணு மனசு சுழச்சே கண்ணும் சுழலும். அதான் சொல்கிறாங்க, கிருஷ்ணானுபவத்திலே எழும்போது கால் ஆழ்ந்து, அப்படியே சில பேருக்கு கால் மரத்து போச்சா இல்லையான்னு தெரியாது, நெஞ்சு அழிந்து கண் சுழலும். ஆதலால் துணை வேண்டி இருத்தலாலும் சுவையுள்ள பண்ணங்களை தனியே சுவைத்தலால் அனுபவித்தல் அந்த முறை ஆகாது என்பதாலும். ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டு கிடைக்கிறது, ஒரு 4 ஸ்வீட்டு கொடுக்குறா, ஜிலேபி நம்மளுக்கும் பிடிக்கும், பக்கத்தில் இருக்கவளுக்கும் பிடிக்கும் அப்படின்னா அடுத்த வாழை கொடுத்துட்டு சாப்பிடலாமே. நல்லது அப்படிங்கிறது அடுத்த வாழை கொடுத்தா தப்பு கிடையாதே இல்லையா? அது கெட்டதாக இருந்தாலும் அடுத்த வாழை கொடுக்கப்படாது, நல்லதை அடுத்த வாழை கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படிங்கிறார் முறை. ருஷியுடையதெல்லாம் இழக்க உண்ணாது நினைவாலும், எதையுமே நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது. மனசு சொல்லிட்டு இருக்கு, ஆஹா கிருஷ்ணானுபவம்னா எப்படிப்பட்டது, ஆண்டாள் நோன்பு நோக்கிறா, எல்லாரும் ஏந்து வாங்கன்னு கூப்பிடுறா, ஆண்டாள் கூப்பிடுறாளே, அவள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு முன்னாடியே ஏந்திருந்து அந்த நோன்பு நோப்பதற்கு எல்லாவற்றையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு நம்மளையெல்லாம் வந்து எழுப்புறா. அப்போ எவ்வளவு டெடிக்கேஷன் அவகிட்ட இருக்கும். நாம் அந்த மாதிரி இருக்க வேண்டாமா? அவ செய்யற நல்லது நாமளையும் பங்கெடுத்துக்க வேண்டாமா? அதனுடைய பலன் நமக்கும் கிடைக்க வேண்டாமா? அப்படின்ற எண்ணக்கூடிய நினைவாற்றலும் பகவத் விஷயத்தை அனுபவிக்கும் பொழுது பாகவதை சேர்ந்தவர்கள் தஜ்யரை, அதாவது பாகவதரை சேர்ந்தவர்கள் அனைத்து பேரையும் அழைத்து கொண்டு போகணும். ஒரு நல்லது நம்ம மாத்திரம் நடக்கிறது அப்படின்னா மற்றவனை கூட்டு அதை அனுபவிக்கணும். நாம மட்டும் நல்லது அனுபவிக்கக்கூடாது, எல்லோரையும் அழைத்து கொண்டு முன்னிட்டு கொண்டு அனுபவிப்பது. அதுவும் அது என்ன, பகவானுடைய அனுபவம் பேரானந்தமானது, அது பெரிய ஆனந்தம். அப்படிப்பட்ட ஆனந்தத்தினுடைய எல்லையை அனுபவிக்க போறோம். அவனுக்காக நம்ம ஒன்று நோக்க போறோம். எல்லாவற்றையும் நாமும் அனுபவிக்கணும் இல்லையா? எல்லாரும் ஏந்து வாங்குவோம் அப்படின்னு விடியற்காலையிலே நித்திரை தெளிந்து எழுந்திருக்கும் போது இந்த அதாவது எப்படி எழுந்திருக்கணுமா, நம்ம கோயில் சுத்தச்சே சொல்லுவா பெரியவா. சில பேர் என்ன செய்வா, நான் இன்னைக்கு 48 சுத்து சுத்தணும் சொல்லிருக்கா. ஒரு நாளைக்கு 18 சுத்திட்டு 12 நாள் சுத்த சொல்லிருக்கா, 9 நாள் சுத்த சொல்லிருக்கா, 9 12 108 சொல்லிருக்கா. கிடு 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 கிடுன்னு சொல்லுவா. அப்படி சுத்தப்படாதான். கோவிலில் எப்படி சுத்தணும்னா ரொம்ப மெதுவாக சொல்லணுமா, மெதுவாக சுத்தணுமா கோவிலில். அதுவும் எப்படி வயிற்றிலே குழந்தை இருக்கக்கூடிய தாயானவள் எப்படி அடியெடுத்து மெதுவாக இட்ட அடி நோக எடுத்து அடி கொப்புளிக்க அப்படின்னு மெதுவாக அடியெடுத்து வச்சுட்டு போவாளோ அந்த மாதிரி வச்சுட்டு போகணுமா. அதில் இன்னும் ஒரு ஆட் அட்வான்டேஜ் சொல்கிறா பாருங்க, அவளுக்கு வயிற்றிலோ குழந்தை இருக்கு, ஆல்ரெடி அவளால் நடக்க முடியல. ஏன்னா பகவானுடைய அந்த நம்ம சாதாரணமாக சொல்ல தேவை, ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு 1/2 hour இருக்கணும் கோயிலில். ஒரு நாழிகை பொழுது 24 நிமிடங்கள் ஒரு நாழி பொழுதுன்னு சொல்லுவோம். ஒரு நாழிகை பொழுதாவது கோயிலில் கழிக்கணும், அந்த வைப்ரேஷன் நமக்கு ஏறணும் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் அந்த காலத்தில் வைப்ரேஷன் அவளுக்கு சொல்ல தெரியல, வேவ்ஸ்ன்னு சொல்ல தெரியல, அதை நாம் அனுபவிக்கும் அப்படிங்கிறது சொல்ல தெரியல. இந்த காலத்துல என்ன சொல்லிடுவோம், அந்த காலத்தில் சொல்றா, எப்படி ஒரு வயிற்றிலே பிள்ளை உண்டாயிருக்கக்கூடிய தாயாராவள் எப்படி மெதுவாக எடுத்து நடப்பாளோ அப்படி நடக்க வேண்டும். அதிலுமே ஒரு சின்ன தோல்ல கையில எப்படி ஒரு குடம், அந்த குடத்திலே நீர், அந்த குடத்திலே நீரோடு நடந்தால் இன்னும் எப்படி நடப்பா? அவ்வளவுதான். நாம் எப்படி நடக்கணும், அடிப்பிரதட்சணம் தான் பண்ணணும், அப்படிதான் சொல்றா. அந்த மாதிரி தான் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே நம்முடைய மனது சொல்லிக்கொண்டே வாயால் உச்சரித்து கொண்டே அதை காதால் கேட்டுக்கொண்டே மெதுவாக நடக்கணுமா. கோவில் நடக்குச்சு, அனுபவிச்சு இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம். இறைவா எல்லாம் நீ கொடுத்தது, இவ்வளோ தூரம் நான் நன்னா இருக்கேன், நன்னா பேசுகிறேன், நன்னா ஓடுறேன், நன்னா விளையாடுறேன், மற்றவா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நல்லதை கொடுத்தியே, உனக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் பகவான் மேலே சமர்ப்பிச்சுட்டு அவனுக்கு ஒரு நன்றி கூறி இன்னும் நாட்களையும் எனக்கு இதே மாதிரி எப்படியாவது கழிச்சிருப்பா அப்படின்னு அவன்கிட்ட வேண்டு நம்முடைய சித்தமெல்லாம் அவன் ஈடுபாட்டோடு இருந்து மெதுவாக அடிமேல் அடியெடுத்து அந்த மாதிரி
பெண்கள் நடந்து வரவா போல மெதுவாக நடந்து வரணுமா. அப்படி மெல்ல எழுந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஹரி என்ற பேரரவத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தை முடிக்கிறார். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.